ஸோ இன்னைக்கு வந்து நம்ம செக்யூரிட்டியோட எஸ்ஓபிஸ் பார்க்க போகிறோம். செக்யூரிட்டி வந்து நம்ம மெயின் ரோட்ல இருக்கிறதுனால ரெண்டு கடையுமே சரி, இங்கே மீனாட்சி எம்ஜி ரோடும் சரி, அந்த இடமும் வந்து மெயின் ரோட்ல இருக்கிறதுனால செக்யூரிட்டி வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் நம்மளோட பில்டிங்க்கு. நம்ம இந்த பில்டிங்கை பொறுத்த வரைக்கும் இங்கே கீழே வந்து மீனாட்சி ரெஸ்டாரண்ட் இருக்குது, மேலே மிகாசா ஹாஸ்டல்ஸ் இருக்குது. ஸோ செக்யூரிட்டியோட ஜாப் வந்து சும்மா இங்கே உள்ளார வரவங்க போகிறவங்களை செக் பண்ணுறது மட்டும் இல்லை, இங்கே வரக்கூடிய பொருட்களும் இங்கே வரக்கூடிய ஆட்களோட என்ட்ரி இது எல்லாமே வந்து பார்க்கறது. செக்யூரிட்டியை பொறுத்த வரைக்கும் ரெண்டு விதமான பவர்ஸ் இருக்குது. ஒரு பவர் வந்து அவங்களோட ஒர்க் பண்ணுறது, இல்லை மேலே இருக்கக்கூடிய மேனேஜர்ஸ், டைரக்டர்ஸ் யாராவது வந்து கேட்குறாங்கன்னா அவங்கள ரிப்போர்ட் பண்ணுறது. அதே போல் அவங்களோட இண்டிவிஜுவல் பவர்னு சொல்லி ஒன்று இருக்குது. இங்கே யார் போனாலும் அவங்களோட பர்மிஷனும் அவங்களுக்கு தெரிஞ்சு தான் போகணும். ஒருத்தவங்க போகிறாங்கன்னா அவங்களோட இன்டைம் அவங்க என்ட்ரி போட்டுட்டு போகணும். இது வந்து எம்டிஏ வந்தால் கூட ஒரு புது செக்யூரிட்டி இருக்காங்கன்னா அவங்க கேட்டுட்டு, சார் நீங்கள் இத்தனை மணிக்கு போகிறீங்களா, என்ட்ரி போடுறதுன்றது வந்து அவங்களோட பவர். அதை வந்து வேற யாரும் வந்து இன்ட்ரூடோ எதுவும் பண்ண முடியாது. ஸோ அந்த பவர்ஸை பொறுத்த வரைக்கும் வந்து அவங்களுக்கு இண்டிபெண்டன்ட் பவர் இருக்கும். அதே சமயம் மீதி அவங்க ஒர்க் கரெக்டாக பண்ணுறாங்களா போகிறாங்களான்றது வந்து நம்ம ஆஃபீஸில் இருந்து செக் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு ரிப்போர்ட்ஸ் பண்ணக்கூடிய ரெஸ்பான்சிபிலிட்டியும் அவங்க கிட்ட இருக்கு. ஒரு செக்யூரிட்டிக்கு ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இங்க இருந்து போகக்கூடிய எந்த பொருளாக இருந்தாலும் அதை செக் பண்ணி தான் அனுப்பணும். எந்த பொருள் வந்தாலும் செக் பண்ணி அனுப்பணும். ஸோ நம்மளோட செக்யூரிட்டி டெஸ்க் வந்து இந்த இடத்துல கடையோட ஃப்ரண்ட் போர்ஷன்ல இங்கேயே இருக்கும். இந்த இடம் ஏன் பிளேஸ்மெண்ட் நல்லா இருக்கும்னா வந்து மேலே இருக்கக்கூடிய மிகாசா ஹாஸ்டலுக்கும் இந்த இடத்துக்கும் வந்து காமனான ஸ்பேஸ். ஸோ நம்ம செக்யூரிட்டியை பொறுத்த வரைக்கும் நம்ம மெயின் ரோட்ல இருக்கனால நம்ம வந்து விஜிலண்டாக இருக்கணும். அங்கே ரோட்டில் வந்து வரவங்க போகிறவங்க பார்க் பண்ணுறது வந்து இந்த வாசல்லே வந்து பார்க் பண்ணிட்டாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல வந்து இந்த மீனாட்சி மிகாசா போர்ட்ஸ் வந்து தெரியும். ஃப்ரைடே சாட்டர்டே சண்டே ஆச்சுன்னா சில சமயம் வந்து போலீஸ் வந்து வருவாங்க. அந்த போர்ட்ஸ் எதுக்குன்னா வந்து வெஹிக்கிளை வந்து கரெக்டாக வந்து அலைன் பண்ணுறதுக்கு. ஆனால் அந்த போர்டு ஒரு வேளை ரொம்ப ரோட்டில் இறங்கி இருந்துச்சுன்னா அதை ஏற்றிட்டு போயிடுவாங்க. அதனால் எப்போதுமே இந்த போர்டு வந்து ஃப்ரண்ட்டில் இருக்க மாதிரி பார்த்துக்கணும். செகண்ட் திங் வந்து அங்கே லஞ்ச் ரெடி, டின்னர் ரெடின்னு சொல்லி இருக்கிறத வந்து நம்ம செக்யூரிட்டி டெஸ்கில் இது மாதிரி வந்து ரெடியாக வச்சுருப்பாங்க. அதை எடுத்துகிட்டு போய் வந்து அந்தந்த டைமுக்கு வந்து பண்ணணும். இன்னொன்று என்னன்னா, செக்யூரிட்டி வந்து இந்த டைம் ஒரு 6 o'clock ஆகிடுச்சு சாயந்தரம் இருந்துச்சுன்னா அங்கே ஒரு சுவிட்சஸ் இருக்கும். அதை ஆன் பண்ணால் இந்த லைட்ஸ்லாம் ஆன் ஆகும். ஸோ இந்த லைட்ஸ் எல்லாமே வந்து ஆன் ஆகுதான்னு சொல்லி பார்த்துக்கணும். அதே போல் இங்கேருந்து ஃபோன் அடித்து மேலே வந்து மிகாசாவோட லைட் இருக்கும், அதே 6 மணிக்கு ஆன் பண்ணுறாங்களான்னு சொல்லி பார்த்துக்கணும். இந்த எல்லா லைட்ஸுமே வந்து ஒரு 6 o'clock ஆன் பண்ணுறாங்கன்னா 11 o'clock எல்லா லைட்ஸுமே ஆஃபும் பண்ணிடணும். அது அவங்களோட வேலை. இப்போ நம்ம செக்யூரிட்டியை பொறுத்த வரைக்கும் இது மாதிரியான ஒரு அட்டெண்டன்ஸ் ஷீட் வந்து அவங்களுக்கு கொடுத்துருவாங்க. அந்த அட்டெண்டன்ஸ் ஷீட்டில் இன் அவுட் டைம் சொல்லி கொடுத்துருவாங்க. இது இல்லாமல் செக்யூரிட்டிக்கு வந்து டெய்லி டாஸ்க், டெய்லி ஷீட்ஸ் வந்து நம்ம கொடுக்குறோம். டெய்லி டாஸ்க் ஷீட்ஸ் என்னன்னா, ஒவ்வொருத்தவங்களுக்கும் என்ன ஷிஃப்ட் என்ன டைம்னு சொல்லி போட்டுருப்பாங்க. சில பேருக்கு பிரேக் ஷிஃப்ட் இருக்கும், சில பேருக்கு ஸ்ட்ரெயிட் ஷிஃப்ட் இருக்கும். யாருக்கெல்லாம் வந்து இந்த டைமிங் இன் டு அவுட் போட்டுருக்காங்களோ அவங்க ஒரு வேளை வந்து இங்கேருந்து கிளம்புறாங்கன்னா 100% வந்து கீழே எங்கள் சூப்பர்வைசர் கால் பண்ணிவிட்டு இந்த டைம் முன்னாடி கிளம்புறாங்கன்னு சொல்லிட்டு தான் அனுப்பணும். இப்போ ஒரு உதாரணத்துக்கு மார்னிங் வந்து 6 o'clock வராங்களா, சாயந்தரம் 4 o'clock போகணும். ஒரு வேளை 2 o'clock போகிறாங்கன்னா சூப்பர்வைசர், சார் இது மாதிரி 2 மணிக்கு போகிறாங்க உங்ககிட்ட சொல்லிட்டு கிளம்புனாங்களான்னு சொல்லணும். சூப்பர்வைசர் இல்லைன்னா கூட நம்ம ஆஃபீஸ் நம்பர் 27 அடித்தா ஆஃபீஸ் நம்பர் இருக்கும். ஸோ 27 கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணணும். ரெண்டாவது வந்து இங்கே வந்து நம்மளுக்கு 3 விதமான பீப்புள் வந்து வருவாங்க. ஒன்று வந்து நம்மளோட ஸ்டாஃப், மீனாட்சியில் வேலை செய்யக்கூடிய ஸ்டாஃப்ஸ் இருப்பாங்க, மிகாசாவில் வேலை செய்யக்கூடிய ஸ்டாஃப்ஸ் இருப்பாங்க. அப்புறம் நம்மளுக்கு வரக்கூடிய கெஸ்ட்டில் வந்து 2 விதம் இருக்காங்க. ஒன்று வந்து மீனாட்சி வரக்கூடிய கெஸ்ட் ஸ்ட்ரெயிட்டாக இப்படி போகிறவங்க. ரெண்டாவது கெஸ்ட் வந்து மேலே வந்து மிகாசாவுக்கு போகிறவங்க. மிகாசாவில் இருக்கக்கூடிய கெஸ்ட், அதாவது நம்ம ஹாஸ்டலில் இருக்கக்கூடிய கெஸ்ட் மோஸ்ட்டாக வந்து 18 வயசுலேருந்து 40 வயசுக்குள்ளார இருக்கிறவங்க தான் வந்து மேலே இருப்பாங்க. இந்த 18 to 40 வயசு கெஸ்ட் நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா காலையில் வந்து இங்கே பஸ் எல்லாம் 6-7 மணிக்கு வரனால எல்லாருமே இங்கே வருவாங்க. அவங்க எத்தனை மணிக்கு உள்ளார வரலான்றது வந்து இந்த இதில் போட்டுருக்கோம். பேகேஜ் ட்ராப் வந்து 7:30 மேலே தான் வந்து நம்ம அலோவ் பண்ணுறது. ஆனால் இதில் ஒருவேளை கேர்ள்ஸ் வராங்க, வெறும் கேர்ள்ஸாக இருக்காங்க, கூட யாரும் பாய்ஸ் அக்கம்பெனி பண்ணல, 4 மணிக்கு வந்தாலும் சரி 5 மணிக்கு வந்தாலும் சரி அவங்கள மேலே போய் ரிசப்ஷன் ஏரியாவில் உட்கார வச்சுட்டு அவங்கள்ட்ட இன்ஃபார்ம் பண்ணிவிட்டு காமன் பாத்ரூம் மட்டும் காமிச்சிட்டு வந்துடணும். ஸோ இது வந்து கண்டிப்பாக வந்து நம்ம செய்யணும். ஒருவேளை பாய்ஸ் வராங்கன்னா அவங்களுக்கு 7:30 AM ஓப்பனிங் டைம், அந்த சமயம் வரலாம் அப்படின்றத சொல்லிக்கலாம்.
ரெண்டாவது நான் சொன்ன மாதிரி இந்த அட்மின் ஷீட் ஃபில் பண்ணுறது, ஒருவேளை டைமிங் வந்து முன்னாடியே போகிறாங்கன்னா இன்ஃபார்ம் பண்ணுறது, அப்புறம் புதுசாக யாராவது மேலே வராங்க, வேலைக்காக வருவாங்க, இல்லை வேற ஏதாவது ஒரு ஜாப்காக வராங்க, இல்லை வேற ஏதாவது ஒரு பர்பஸ்க்காக வராங்கன்னா அவங்களோட பேர், எந்த பர்பஸ்க்காக வராங்கன்னு இன்னும் ஒரு லைன் எழுதிக்கோங்க. ஃபோன் நம்பர், அவங்களோட இது, அவங்க வரக்கூடிய ஆளோட ஃபோன் நம்பர் கண்டிப்பாக நம்ம வாங்கிக்கணும். ஏன்னா திடீர்னு அவங்க வந்து போயிட்டாங்கன்னா கூட நம்ம கால் பண்ணி கூப்பிட்றதுக்கு அந்த கம்யூனிகேஷனுக்காக அது வச்சுருக்கணும். அடுத்த விஷயம் வந்து நம்ம பொருட்கள் இங்கே வரும். இந்த வரக்கூடிய பொருட்கள் எல்லாமே, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு பில்லு வருது, இல்லை ஏதாவது ஒன்று வருதுன்னா அந்த பொருள் வந்துச்சுன்னா நம்மளுக்கு இன்ஃபார்ம் பண்ணணும். இப்போ நீங்கள் ஒரு உதாரணத்துக்கு இந்த ரவி டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்லேருந்து இந்த பொருட்கள்லாம் வந்து இருக்குது. ஸோ இந்த ரவி டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்லேருந்து வரக்கூடிய பொருட்களில் வந்து இதில் கிலோ ரேட்லாம் போட்டு இருப்பாங்க. அந்த கிலோ ரேட்ஸை வந்து இங்கே வந்து நம்ம இந்த வெயிங் மிஷின் வச்சுருக்கோம். இந்த வெயிங் மிஷினில் போட்டு அந்த வெயிங் மிஷினில் இந்த ரேட்ஸ் கரெக்டாக இருக்கான்னு சொல்லி டிக் பண்ணிவிட்டு அப்புறம் என்ட்ரி போட்டு தரணும். இன்னொரு விஷயம் என்னன்னா, இதுமாரி ஒரு சீல் நம்ம தரோம். இந்த சீலில் பார்த்தீங்கன்னா டேட், டைம், செக் டு சைன், வெரிஃபைட் சைன் சொல்லி இருக்கும். டேட், டைம் மட்டும் போடுறது அன்னைக்கு பொருள் வந்துச்சுன்னா மட்டும்தான் இந்த சீல் ரிசீவ்டுன்னு சொல்லி போடணும். இப்போ ஒரு வேளை வந்து ஒரு வெண்டர் வராரு, உங்ககிட்ட வந்து நான் முன்னாடியே கொடுத்துட்டாங்க கையெழுத்து போடுங்கன்னு அப்படின்னு சொன்னாருன்னா, நீங்கள் வாங்கலைன்னா கையெழுத்தோ சீலோ வைக்கவே கூடாது. அது கம்பல்சரி ஃபாலோ பண்ணிக்கணும். ரெண்டாவது, ஸ்டாஃப் வராங்க. ஸ்டாஃப் வரும்போது என்ன செய்வாங்க, அவங்களுக்கு பிடிச்ச டைமிங் அவங்க கையெழுத்தில் எழுதுவாங்க. அதுமாதிரி ஸ்டாஃபை வச்சு எழுத வைக்கக்கூடாது, நம்ம தான் எழுதணும். எழுதிட்டு அவங்க சிக்னேச்சர் மட்டும் தான் வந்து இது பண்ணணும். அதே போல் ஸ்டாஃப் அங்கே ஃபிங்கர் பிரிண்ட் வச்சுட்டாங்களா அப்படின்றத கன்ஃபார்மாக வந்து சொல்லணும். இங்கே ஃபிங்கர் பிரிண்ட் வந்து எல்லாருக்குமே வந்து வைக்கிற மாதிரி இருக்கும். ஃபேஸ் டிடக்ஷன் இருக்குது, அது எல்லாமே ஃபிங்கர் பிரிண்ட் இருக்குது. இப்போ ஒரு வேளை அவங்களுக்கு ஃபிங்கர் பிரிண்ட்டும் ஃபேஸ் டிடக்ஷனும் வேலை செய்யலைன்னா, இதுமாரி வேலை செய்யலைன்னு சொல்லி ஆஃபீஸ்க்கு கால் பண்ணி சொல்லணும். இதில் ஏதாவது ஒரு சஜஷன், இல்லை இங்கே இருக்கக்கூடிய சூப்பர்வைசர்ஸ், இல்லை வேறு யாராவது ஒருத்தவங்க ஏதாவது சொல்கிறாங்க, இப்போ நம்ம இந்த எஸ்ஓபிஸில் ஏதாவது ஒரு ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா திருப்பி ஆஃபீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணணும். அடுத்த விஷயம் என்னன்னா, இதில் வந்து பொருட்கள் வருது. எந்த பொருள் வந்தாலும், காய்கறி ஆகட்டும், மீதி இருக்கக்கூடிய பொருட்களாக இருந்தாலும் நம்ம வெயிட்டு போட்டு சைன் அதுக்கப்புறம் தான் வந்து போகணும். ரெண்டாவது, உள்ளார யாராவது ஒருத்தவங்க வந்து அதை இன்ஃபார்ம் பண்ணி அவங்க எடுத்துகிட்டு போகிறதுக்கு அவங்ககிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணணும். இது வந்து முக்கியமாக வந்து பார்த்துக்கணும். முக்கியமான விஷயம், ஸ்டாஃப் யாராவது குடிச்சிட்டு வராங்க அப்படின்னா இன்ஃபார்ம் பண்ணணும். ஃபோன்ஸ் வந்து மார்னிங் வந்து கலெக்ட் பண்ணுறது நீங்கள் கலெக்ட் பண்ணி வச்சுக்கணும். அதே செகண்ட் ஷிஃப்ட்டில் வரவங்க ஃபோன்ஸ் வந்து கலெக்ட் பண்ணி வச்சுக்கணும். அதுக்கான பக்ஸஸ் மாரி ஜிப் பவுச் மாதிரி கொடுத்துருப்பாங்க. அந்த ஜிப் பவுச்சில் வந்து பத்திரமா எடுத்து வச்சுக்கணும். ஜிப் பவுச் இருக்காங்கன்னா ஜிப் பவுச்சில் கலெக்ட் பண்ணி வச்சுக்கணும். ரெண்டாவது, இந்த அவுட்வர்ட் ரெஜிஸ்டர்னா இங்க இருந்து என்ன வெளியில போகுது, நம்ம டெய்லிக்கும் வந்து ஃபுட் ப்ரொடக்ஷன் பண்றோம், வெளியில எடுத்துட்டு போய் தரோம். ஸ்டாஃபை பொறுத்த வரைக்கும் 99% எந்த பொருளுமே இங்கேருந்து எடுத்துட்டு போகிறதுக்கான வேலையே கிடையாது, இன்க்ளூடிங் வாட்டர். ஏன்னா நம்ம எல்லா இடத்துலையும் ஆர்ஓ பிளான்ட் வச்சிருக்கோம், எல்லாமே செஞ்சுருக்கோம். யாராவது எடுத்துகிட்டு போகிறாங்கன்னா சூப்பர்வைசர் கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிவிட்டு அவங்க ஓகே சொன்னால் தான் எடுத்துகிட்டு போகணும், இல்லை மேலே ஆஃபீஸில் இன்ஃபார்ம் பண்ணணும். ஆஃபீஸை பொறுத்த வரைக்கும் மேலே வந்து இதுக்காக டெடிகேட்டட் பர்சன்ஸ் இருக்காங்க. இதில் ஏதாவது ஒரு டவுட் இருந்துச்சுனாலும் நம்மக்கிட்ட வந்து கேட்டுட்டு அதை வந்து கிளாரிஃபை பண்ணிக்கலாம். அடுத்தது இதோட சீல். இந்த சீல் நான் சொன்ன மாதிரி ஃப்ரண்ட்ல வந்து இந்த சீல் வைக்கணும். ஒருவேளை செக்யூரிட்டி வாங்கினா மட்டும்தான், செக்யூரிட்டி வாங்கினாங்கன்னா இந்த சீல் பின்னாடி வந்து வைப்பாங்க. இந்த சீல் எல்லாத்துலேயும் குத்தக்கூடாது. ஒருவேளை அவங்க கஸ்டமரே வந்து இல்லை இந்த வெண்டர் வந்து இல்லைங்க நான் முன்னாடியே கொடுத்தங்க நீங்கள் சீல் குத்துங்கன்னா சீல் என்றைக்குமே வந்து குத்தவே கூடாது. ஸோ அது ப்ராப்பராக பார்த்துக்கணும். யார் வந்தாலும் அவங்களோட ஃபோன் நம்பர் 100% இருக்கணும். இங்கேருந்து அவுட்டோட போகும்போது எந்த வண்டி எடுத்துகிட்டு போச்சு அவங்களோட ஃபோன் நம்பர் அவங்களோட இதுன்றத ப்ராப்பராக வந்து எடுத்து வச்சுக்கணும். செகண்ட் திங் வந்து நம்ம செக்யூரிட்டி ஏஜென்சியை பொறுத்த வரைக்கும், பிகாஸ் நம்ம ரெஸ்டாரண்ட் ரன் பண்ணுறதுனால இங்கேயே ஃபுட் ப்ரொவைட் பண்ணிவிடுவாங்க. அது நம்ம கம்பெனி இருந்தே வந்து நம்ம செக்யூரிட்டிக்கு ப்ரொவைட் பண்ணுறோம். அந்த ஃபுட் ப்ரொவைட் பண்ணுறது, ஃபுட்டு வந்து அங்கே போய் வாங்கிக்கலாம். ஆனால் ரொம்ப நேரம் அங்கே இருந்தோன்னா இங்கே எதாவது மிஸ் பண்ணிவிடுவோம். அதனால் ஃபுட்டு வாங்கிட்டு வந்து இங்கே வந்து உட்காந்துக்கலாம். அதே போல் இங்கே ஒரு ஃபேன் ஒன்று இருக்கும். கஸ்டமர்ஸ் வந்து இங்கே உட்காந்துருக்காங்கன்னா அந்த ஃபேன் வந்து கஸ்டமர் சைடில் யூஸ் பண்ணணும். ஒருவேளை கஸ்டமர் இல்லாத போது ஃபேன் வந்து திருப்பிக்கலாம். வெயில் காலத்தில் அதை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப முக்கியமான விஷயம், நைட் ஷிஃப்ட்டில் பார்க்குறவங்க நைட் க்ளோஸ் பண்ணுறது, மேலே போய் டெரஸ் க்ளோஸ் பண்ணுறது, ஒரு 11 மணிக்கு வந்து அந்த டோர்லாம் க்ளோஸ் பண்ணுவாங்க. இதெல்லாம் வந்து தெரிஞ்சுக்கணும். அதே போல் வந்து நைட்டில் வந்து விஜிலண்ட்டாக இருக்கணும். யாராவது வந்து நம்ம தூங்கிட்டோம் இது பண்ணிட்டோம்னா, இது மெயின் ரோடு, இதில் வந்து
குடிச்சிட்டு வருவாங்க இல்லை போவாங்க, நம்மளோட ஸ்டாஃப் யாரும் இல்லாமல் வேற ஒரு கெஸ்ட் வந்து வேற யாராவது ஒரு தப்பான ஆளை கூப்பிட்டு வரலாம். எதுவாக இருந்தாலும் ப்ராப்பராக செக் பண்ணிட்டு அனுப்பணும். ஸோ அது பார்த்துக்கணும். மேலே மிக்காசா கெஸ்ட்டை மட்டும் நம்ம ஓரளவுக்கு வந்து இவங்க சின்ன பசங்களாக இருக்காங்க மேலே போகிறாங்கன்னா நம்ம மிக்காசா கெஸ்ட்டுன்னு ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஸோ அந்த கெஸ்ட்டுக்கு மட்டும் என்ட்ரி போட தேவையில்ல. உங்களுக்கு அது மாதிரி யார் மேலேயும் சந்தேகம் இருந்துச்சுனாலும் ஃபோன் அடித்து மேலே இதுமாரி ஒரு கெஸ்ட்டு வராங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்ஃபார்ம் பண்ணி அந்த ஒர்க்கும் பார்த்துக்கணும். இதுதான் பேசிக்காக நம்ம செக்யூரிட்டி பண்ணக்கூடிய ஜாப்ஸ் வந்து. இதில் ஏதாவது சந்தேகம் ஏதாவது இருந்துச்சுன்னா நீங்கள் எப்போ இருந்தாலும் ஆஃபீஸுக்கு வந்து கால் பண்ணி நீங்கள் கேட்டுக்கலாம். நம்ம செக்யூரிட்டி பொறுத்தவரைக்கும் ஒரு முக்கியமான ஃபியூ திங்ஸ் வந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியதுன்னா, அங்கே போகக்கூடிய ஒவ்வொரு பொருளும் நம்ம வெயிட் போட்டு தான் அனுப்பணும். அங்கே ஒரு பொருள் கம்மியாக இருக்குது, இல்லை பக்கத்தில் வந்து அவங்க அவசரமாக கேட்குறாங்க போகிறாங்க, இல்லை நீங்கள் ஒழுங்காக வந்து செக் பண்ணாமல் நீங்கள் எடுக்கிறதோ, இல்லை அன்னைக்கு வராத பொருள் பின்னாடி பில்லு எடுத்துகிட்டு வந்து கொடுத்தாங்க அதை நீங்கள் கையெழுத்து போடுறதோ, இது எல்லாமே வந்து என்னென்னா கம்பெனிக்கு லாஸ். இந்த கம்பெனி நல்லா இருந்தால் தான் உங்களுக்கு கரெக்டான நேரத்தில் நம்மளால் பேமெண்ட் பண்ண முடியும். உங்களுக்கு ஒரு ஃபுட்டு ப்ரொவைட் பண்ணுறாங்கன்னா நம்ம கம்பெனி ப்ரொவைட் பண்ணுறது, நான் ப்ரொவைட் பண்ணுறேன். அப்போ இது முக்கியமாக நீங்கள் செய்ய வேண்டிய முக்கியமான வேலை என்னன்னா, இது கூட கரெக்டான பேமெண்ட்ஸ் வருதா, நம்மளை ஏமாத்தாமே போகிறாங்களா, ஸ்டாஃப் ஏதாவது சும்மா ஒன்றும் இல்லை, ஒரு எண்ணெய் பாட்டில் எடுத்துகிட்டு போனால் பெரிய நஷ்டம். ஸ்டாஃப் ஏதாவது இது மாதிரி எடுத்துகிட்டு போகிறாங்களா, எண்ணெய் வந்து இன்னும் தெரியாது, தண்ணி பாட்டில் மாதிரியே தான் இருக்கும், நம்ம தேங்காய் எண்ணெய் ஊற்றி எடுத்துகிட்டு போகலாம். ஸோ இது மாதிரி வந்து நிறைய விதங்களில் வந்து எடுத்துகிட்டு போகிறதுக்கோ இல்லை ஏமாத்துறதுக்கோ நிறையா சான்ஸ் இருக்குது. ஒரு செக்யூரிட்டின்றவங்க வந்து அந்த இடத்த வந்து பாதுகாக்கிறது மட்டும் இல்லை, அதை வந்து அங்கே பொருள்லாம் வந்து எங்கேயும் வந்து லாஸ் ஆகிடாமல் பார்த்துக்கிறதுக்கான பொறுப்பு உங்கள் கையில் தான் இருக்குது. இதில் ஒரு ஃபியூ திங்ஸ் நான் உங்கள்கிட்ட முன்னாடியே சொல்லிடுறேன். என்னன்னா, மீனாட்சியில் ஒர்க்கிங் ஸ்டாஃப் மட்டும்தான் அலவுட் இன்ட்டு மீனாட்சி. வாட் ஆர் ஒர்க்கிங் ஸ்டாஃப்னு சொல்லுவேன். இப்போ ஸ்டாஃப் இங்கே வந்து மீனாட்சி இந்த ரெஸ்டாரண்ட்டில் இன்னைக்கு டியூட்டியில் இருக்கிற ஸ்டாஃப் மட்டும்தான் உள்ளார அலவுடு, இன்னைக்கு ஒர்க் பண்ணுற ஸ்டாஃப் மட்டும்தான் உள்ளார அலவுடு. ஒரு வேளை ஸ்டாஃப் வேறு வெளியிலேருந்து வராங்க, இல்லை வந்து டியூட்டியில் இல்லாத ஸ்டாஃப் வராங்கன்னா 100% கால் பண்ணி கேட்டுட்டு தான் நம்ம வந்து டிசைட் பண்ணணும். ரேண்டமாக வந்து ஸ்டாஃப் வந்து உள்ளார அலோவ் பண்ணக்கூடாது. இப்போ ஒருவேளை என் வீட்டில் இருந்து வந்தாங்க, நான் உள்ளார போய் கிச்சன் வரைக்கும் போகிறேங்க, இல்லை நான் சாப்பிட்டு வரேன்னு சொல்கிறேங்க, இல்லை என்னோட ஏன் ஸ்டாஃப்னு சொல்கிறாங்க, இல்லை வேறு ஏதாவது ஒன்று சொல்கிறாங்கன்னா, எம்டி வீட்டில் இருந்தாலும் சரி, இல்லை நான் பக்கத்தில் முன்னாடி இங்கே வேலை செஞ்ச செக்யூரிட்டிங்க, இல்லை முன்னாடி நான் வேலை செஞ்ச குக்குங்க, எது சொன்னாலும் நீங்கள் வந்து 100% வந்து உள்ளார நாட்டாலும் நீங்கள் ஃபோன் அடித்து ஒன்று ஆஃபீஸில் பர்மிஷன் வாங்கணும், இல்லை சூப்பர்வைசர்கிட்ட பர்மிஷன் வாங்கணும். ஃபஸ்ட்டு ஆஃபீஸில் கேட்டுட்டு தான் எந்த மூவ்மெண்ட்டாக இருந்தாலும் பண்ணணும். செகண்ட் திங் வந்து உங்ககிட்ட வந்து முதலாளி இருக்காரான்னு வந்து கேட்பாங்க, இல்லை வந்து இங்கே வந்து சூப்பர்வைசர் இருக்காரான்னு சொல்லி கேட்குறாங்க. நீங்கள் எந்த பர்பஸ்க்காக வந்திருக்கீங்க அப்படின்னு நான் அதுவும் சொல்லக்கூடாதுங்க. நீங்கள் எந்த பர்பஸ்க்காக வந்திருக்கீங்கன்னு சொல்லுங்கள், நான் ஆஃபீஸில் கேட்டுட்டு வேணால் சொல்கிறேன் அப்படின்றது மட்டும் தான் நீங்கள் சொல்லணுமே தவிர தேவையில்லாமல் வேறு எந்த கம்யூனிகேஷனும் எதுவும் வந்து அங்கே சொல்லக்கூடாது. இன்னைக்கு எதாவது பண்ணுறாங்களா, எதாவது போகிறாங்களா, ஏதாவது இன்ஃபர்மேஷன் உங்ககிட்ட இருந்த இன்ஃபர்மேஷன்ஸ் எதுவுமே வந்து தரக்கூடாது. ஏன்னா நீங்கள் வந்து கான்ஃபிடென்ஷியலான ஒர்க் வந்து பார்க்குறீங்க. ஸோ இதெல்லாம் வந்து ஒரு செக்யூரிட்டி வந்து முக்கியமாக பார்க்க வேண்டியது முக்கியமான விஷயங்கள். மெக்காசா ராத்திரி நீங்கள் மோஸ்ட்டாக மார்னிங்கை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து மீனாட்சியோட ஆப்ரேஷன்ஸ் தான் வந்து பார்க்குறோம், ஓகேங்களா? மார்னிங்கை பொறுத்த வரைக்கும் மீனாட்சி ஆப்ரேஷன்ஸ் தான் பார்க்குறோம். ஆனால் நைட்டுக்கு மேலே பார்த்தீங்கன்னா மிக்காசா ஆப்ரேஷன்ஸ் பார்க்குறோம். மிக்காசாவில் வந்து நம்ம என்றைக்குமே தூங்கக்கூடாது, புரியுதுங்களா? நைட் ஆப்ரேஷன்ஸ் பார்க்கக்கூடியவங்க தூங்கக்கூடாது. அங்கே வந்து எல்லாரும் செக்யூரிட்டியாகவும் சேஃப்டியாகவும் இருக்கிறாங்களான்னு பார்த்துக்க வேண்டியது நம்மளோட கடமை. ஏன்னா வந்து அவங்க கிட்டத்தட்ட 50 பேர் இங்கே தங்குறாங்க. அவங்க லேடிஸ் இருப்பாங்க, காலைல 4 மணிக்கு சில பேர் வருவாங்க. ஜென்ரலாக வந்து நீங்கள் மிக்காசாவை பொறுத்த வரைக்கும் லேடிஸ் வந்து தனியாக வராங்கன்னா என்ன டைம் வேணாலும் ரிசப்ஷனில் வந்து உட்கார வச்சுட்டு இந்தாங்க இந்த பாத்ரூம் இது வேணால் யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லி நீங்கள் காமிச்சு விடலாம். ஆனால் அவங்க உள்ளார போகிறதுக்கான எந்த பர்மிஷனும் எதுவும் கிடையாது. ஒருவேளை வந்து ஜென்ஸாக இருந்தாங்கன்னா அங்கே நீங்கள் டைம் போட்ட மாதிரி ரிசப்ஷன் 7:30க்கு ஓப்பன் ஆகும். 7:30க்கு மேலே நீங்கள் உள்ளார வந்து அலோவ் பண்ணலாம். ஏதாவது ஒரு எமர்ஜென்சிக்கு என்னோட நம்பர், அப்பாவோட நம்பர், எமர்ஜென்சிக்கு வந்து சூப்பர்வைசர் நம்பர், இங்கே இருக்கக்கூடிய மேனேஜர்ஸ் நம்பர், இது எல்லாமே நீங்கள் வந்து வாங்கி வச்சுக்கணும். ஸோ இந்த நம்பர்ஸ் இல்லாமல் நீங்கள் வேறு எந்த எதுவும் வந்து ஒரு எமர்ஜென்சி கான்டாக்ட் பண்ண முடியாத மாதிரி நீங்கள் எந்த சூழ்நிலையிலும் இருக்கக்கூடாது.
ஒருவேளை உங்கள் ஃபோன் வேலை செய்யலை போகலை அப்படின்னா நீங்கள் முன்னாடியே வந்து இன்ஃபார்ம் பண்ணிடணும். நீங்கள் ஏதாவது உங்கள் ஃபோன்லேருந்து கால் பண்ணக்கூடிய இடத்துல மட்டும்தான் இருக்கணும். அதே போல் ஒரு செக்யூரிட்டியிலேருந்து இன்னும் ஒரு செக்யூரிட்டி மாறுறீங்களா, இந்த ஒர்க்கில் நான் உங்களுக்கு ஒரு வீடியோ எடுத்து நான் சொல்லித்தரேன்ல, அதை இன்னும் ஒரு செக்யூரிட்டிக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு மாறணும். இதெல்லாம் முக்கியமான விஷயங்கள் எல்லாமே வந்து கடைப்பிடிக்கணும்னு நான் சொல்கிறேன். நீங்கள் செய்யக்கூடிய வேலை முக்கியமான வேலைன்றதுனால கரெக்டாக செய்யுங்க, நல்லா செய்யுங்க. நீங்கள் வாழ்க்கையில் இன்னும் நல்லா முன்னேறதுக்கும் நீங்கள் வேலை நல்லா செய்கிறதுக்கும் என்னோட வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.